ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுகு டாக்ஸ். ரொம்பவே ஃபீல் குட்டான இந்த ஃபேமிலி ஸ்டோரியோட பார்ட் 3 வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு பார்ட் 4 கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சீதா தனது குடும்பத்துடன் உதகை நோக்கி புறப்பட்டாள். நளினிக்கு அவர்களுடன் சீதாவும் இளவரசனும் வருவது அவ்வளவாக பிடிக்கவில்லை என்றாலும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் சகஜமாக பேசி வந்தாள். பாண்டியும் இளவரசனும் அருகில் இல்லாத நேரத்தில் சீதா, நளினி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன அண்ணி, சொல்லுங்க என்றாள் நளினி. உங்க கூட நாங்கள் வர்றது உனக்கு சங்கடமாயிருக்கா? சேச்ச, அதெல்லாம் இல்லை அண்ணி என்று மனதில் உள்ளதை மறைத்தவாறு கூறினாள் நளினி. இல்லை நளினி, எனக்கு தெரியும், புதுசாக கல்யாணமானவங்க தனியாக ஹனிமூன் போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. கூட நாங்கள் வர்றது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். நான் எவ்வளவு சொல்லியும் பாண்டி கேட்கவே மாட்றான். நாங்கள் வரலனா அவனும் போக மாட்டேன்னு சொன்னதால தாம்மா உங்களுக்காக நான் கிளம்பி வந்தேன். மற்றபடி உங்களை தொந்தரவு பண்ணணுங்கிற எந்த எண்ணமும் எனக்குள்ளே இல்லை. என்னை தப்பாக எடுத்துக்காத நளினி என்றாள் சீதா. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வர்றதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் சந்தோஷமாக வாங்க என்றாள் நளினி. ச்சே, இவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. இவங்கள போய் நம்ம வரக்கூடாதுன்னு நினச்சோமே. எவ்வளோ பெரிய மனசு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. நாம தான் இன்னும் இவங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் என்றவாறு மனதிற்குள் நினைத்து கொண்டாள் நளினி. சீதா இவ்வாறு பேசியதால் நளினி மனதிற்குள் இருந்த சிறிதளவு சங்கடமும் மறைந்து அவள் அன்பாக சீதாவிடம் பேச ஆரம்பித்தாள். நளினி, நீ என்ன அக்கானே கூப்பிடு. ஏன் நீயும் பாண்டி மாதிரி அண்ணி அண்ணின்னு கூப்பிடுற என்று சீதாவிடம். இல்லை அண்ணி, ஆரம்பத்திலேயே அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு பழகிட்டேன். மாற்றிக்க முடியலை, மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் என்றாள் நளினி. இதை பார்த்த பாண்டிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வாறு அவர்கள் ஊட்டியில் ஒன்றாக இருந்த நினைவுகளை மறக்க முடியாத நாட்களாக மாற்றினர். பிறகு ஒரு வாரம் கழித்து வீடு திரும்பியவர்கள் நேராக சீதாவின் தந்தையான சுந்தரத்தின் வீட்டிற்கு ருக்மணியை அழைத்து செல்வதற்காக வந்தனர். அங்கு அவர்களை அன்போடு வரவேற்ற சுந்தரம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே விதவிதமான உணவுகளை வேலையாட்கள் மூலமாக சமைத்து தயாராக வைத்திருந்தார். என்ன மாமா இது, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க என்ற இளவரசனிடம். ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்க, ரொம்ப களைப்பாக வேற இருக்கும். நீங்கள் வந்ததும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும்னு தான் முன்னாடியே எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சிட்டோம் என்றார் சுந்தரம். அண்ணன், மாமாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? மாமா, நீங்கள் வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம் என்று பாண்டி கூற, டேய் பாண்டி, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க பாரு. உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, மறந்துடாத. போய் குளிச்சுட்டு வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. ஐயோ, சாப்பாடுன்ன உடனே என் பொண்டாட்டியவே மறந்துட்டம்மா என்று எப்பொழுதும் போல கிண்டலாக பேசினான் பாண்டி. அம்மா நளினி, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா. பாண்டி எப்படித்தான், எப்போ பார்த்தாலும் இப்படி விளையாட்டுத்தனமாக தான் இருப்பான். நீ தான் அவனை மாற்றணும் என்ற ருக்மணியிடம். சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் நளினி. பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். அம்மா நளினி, உனக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாமல் கேளுமா. இது உன் வீடு மாதிரி. சீதா எனக்கு மூத்த பொண்ணுனா நீ என்னோட இளைய பொண்ணு. அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடு என்றார் சுந்தரம். பாண்டியும், ஆமா நளினி, இது நம்ம வீடு மாதிரி, கூச்சப்படாமல் சாப்பிடு என்றான். பிறகு சாப்பிட்டவர்கள் அன்று இரவு சுந்தரத்தின் வீட்டில் தங்கினர். அப்போது நளினியை அழைத்து கொண்டு வெளியில் சென்ற சீதா தனது தோழிகளை அறிமுகம் செய்து வைத்தாள். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு வந்தவர்கள் அன்று இரவை கலகலப்பாக சிரித்து பேசி கடந்துவிட்டு மறுநாள் காலை விடிந்ததும் ருக்மணியை அழைத்து கொண்டு சுந்தரம் மற்றும் முத்துவேலிடம் சொல்லிவிட்டு ஊருக்கு புறப்பட்டனர். அவர்கள் மகிழ்ச்சியாக வீடு வந்து சேர்ந்தனர். இப்படி வழக்கம் போல் இளவரசன் கடைக்கு புறப்பட சீதாவும் தனது தின வேலைகளை தொடர்ந்தாள். பாண்டியும் விடுமுறையை முடித்து அலுவலகம் புறப்பட்டான். பாண்டி இல்லாததால் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த நளினி சீதாவிற்கு சமையலறையில் உதவி செய்ய ஆரம்பித்தாள். நளினி, உனக்கு ஏன் கஷ்டம்? நான் பார்த்துக்கிறேன், நீ போமா என்ற சீதாவிடம். இல்லை அண்ணி, சின்ன சின்ன உதவி தானே, நான் பண்ணுறேன். எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லை. எவ்வளவு நேரம்தான் ரூம்லையே இருக்கிறது, போர் அடிக்குது. நளினி, அண்ணின்னு கூப்பிடாதம்மா, அக்கான்னு உரிமையோடு கூப்பிடு. சரிங்க அக்கா, நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே நான் உங்களை இனிமேல் அக்கான்னு கூப்பிடுறேன்.
ஆமாம், நீங்கள் எங்கே அக்கா சமையல் செய்ய கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் சமைக்கிற எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பாண்டி உங்கள் சமையலை பற்றி ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் பெருமையாக பேசிகிட்டு இருப்பான் என்றவாறு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே கேட்டாள் நளினி. வீட்டில் சமைக்கிறத எங்கம்மா போய் கற்றுக்கிறது? சமைக்க சமைக்க தானாக வந்துடும். சமைக்கும்போது ஏதோ கடமைக்குன்னு சமைக்காம நம்ம குடும்பத்துக்காக சமைக்கிறோம் அப்படின்னு அன்போடு பார்த்து பார்த்து செஞ்சா சமையலில் ருசி தானாக வந்துடும் என்றாள் சீதா. எனக்கு சமையல் சுட்டு போட்டாலும் வராதுக்கா. நீ எதுக்கு சமைக்கணும்? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் என்று சீதா பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட ருக்மணி அங்கு வந்தாள். என்ன சீதா நீ பேசிகிட்டு இருக்க? எவ்வளவு நாளைக்கு தான் நீ தனியாகவே சமைச்சு கஷ்டப்படுவ? அவளுக்கும் சொல்லி கொடுத்தா அவளும் கூட மாட உனக்கு உதவி செய்வா. உனக்கும் கொஞ்சம் பாரம் குறையும்ல. அத்தை, நளினிக்கு சமைக்க தெரிஞ்சாலும் பரவாயில்லை, சுத்தமாக சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறா. அவங்க வீட்டில் சொகுசாக வளர்ந்துருப்பா போல. ஏன் நாம் மட்டும் அவ்வளவு கஷ்டப்படுத்தணும்? வேண்டாம், பரவாயில்ல, எப்பொழுதும் போல தானே சமைக்கிறேன். என்ன, இன்னும் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா போட போகிறேன், அவ்வளவு தானே. நான் பார்த்துக்கிறேன், விடுங்க அத்தை. நீ சும்மானு இரு சீதா. நளினி, நீ கொஞ்ச நாளைக்கு சீதா சமைக்கிறத கிட்ட இருந்து பாருமா. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க. அதுக்கப்புறம் நீயே சமைக்க ஆரம்பிச்சிடுவ என்ற ருக்மணியிடம் சரிங்க அத்தை என்றாள் நளினி. இப்படி நாட்களும் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்தது. நளினி அவர்களுடன் சேர்ந்து அன்பாகவும் பாசமாகவும் வாழ ஆரம்பித்தாள். சீதாவிடமிருந்து சமையலையும் கற்றுக்கொண்டிருந்தாள். அன்று இரவு வீட்டிற்கு வந்த பாண்டியை தனியாக அழைத்த சீதா, பாண்டி, என்ன பாண்டி இது? கல்யாணமாகி 1 மாதம்தான் ஆகுது. நீ பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போகிற, வீட்டுக்கு வர. வேற என்ன நீ பண்ண சொல்கிறீங்க? ஆஃபீஸ் போக வேண்டாமா பின்ன? அது இல்லை பாண்டி, உன்னை ஆஃபீஸ் போக வேணாம்னு சொல்லலை. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கல்ல, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு உனக்கு தோணலையா? இந்த காலத்தில் போய் இப்படி இருக்கியே பாண்டி. சரி, நீ எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி வச்சிருக்கேன். இதை நீ வாங்கிட்டு வந்ததா சொல்லி நளினி கிட்ட கொடு என்றாள் சீதா. இதோ பாரு பாண்டி, நளினி படித்த பொண்ணு. உனக்காக தன்னோட வேலையை விட்டுட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு உன் கூட வந்து உனக்காகவே வாழ்கிறா. அவளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடு பாண்டி. எல்லா பொம்பளைங்களுக்கும் வீட்டில் எவ்வளவு வேலை இருந்தாலும் தன்னோட புருஷன் அவகிட்ட 4 வார்த்தை அன்பாக பேசுனா எல்லா கஷ்டமும் அவங்களுக்கு மறைஞ்சு போயிடும். இது நிறைய ஆம்பளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ எதுவும் பேசாமல் நீ வாங்கிட்டு வந்ததா சொல்லி இதை அவகிட்ட கொடு என்று கூறிவிட்டு சென்றாள் சீதா. அதை பெற்றுக்கொண்ட பாண்டி நளினியிடம் தான் வாங்கி வந்ததாக கூறினான். நளினிக்கோ இது எதிர்பாராத மகிழ்ச்சியாக இருந்தது. சற்றும் யோசிக்காதவள் தன் கணவனான பாண்டியை அன்போடு அணைத்தாள். அப்பொழுதுதான் அண்ணி கூறியது பாண்டிக்கும் புரிந்தது. நளினி எனக்காகவே வாழ்றா, அவளை நாம தான் பார்த்துக்கணும் என்று மனதிற்குள் நினைத்தவன் அப்போதிலிருந்து சீதா கூறியவாறு நளினியை அன்போடு பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். அடிக்கடி அவளை வெளியில் கூட்டி செல்வது, படத்திற்கு செல்வது என்று நளினியை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டான். நளினியும் கணவனின் அன்பிற்கானவளாய் அவனுக்கு பிடித்தவாறு நடந்து கொண்டாள். இப்படி அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் வீட்டிற்கு வந்தாள் நளினியின் அக்காவான சுஜாதா. சுஜாதா தன் கணவரோடு வெளிநாட்டில் செட்டிலாகிவிட்டாள். நளினியின் திருமணத்திற்கு வர முடியாத நிலை. தற்போது தனது குடும்பத்துடன் நளினியை பார்க்க அவள் வீட்டிற்கு வந்திருந்தாள். பல வருடங்களுக்கு பிறகு அக்காவை பார்த்த நளினி மிகவும் சந்தோஷம் அடைந்து அவர்களை அன்போடு வரவேற்றாள். குடும்பத்தினரும் அவர்களை அன்போடு விசாரித்து உபசரித்தனர். நளினி தனது அக்காவிற்காக சமையலறையில் அவளுக்கு பிடித்த உணவுகளை சீதாவின் உதவியோடு தயார் செய்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த சுஜாதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. பிறகு வந்தவர்களை அன்போடு வயிறு நிறைய சாப்பிட வைத்தனர். சுஜாதாவின் 5 வயது மகன் சீதாவுடன் அன்பாக விளையாடி கொண்டிருக்க சுஜாதா நளினியின் அறையில் பேசிக் கொண்டிருந்தாள். என்ன நளினி இது? நீ இப்படி ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணியிருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ எப்படி வளர்ந்த பொண்ணு இப்போ இப்படி கஷ்டப்படுற? உனக்கு என்ன தலையெழுத்தாடி இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் சமைச்சு போடணும்னு? அப்படி என்னடி அவன் மேலே காதல் உனக்கு? அக்கா, என்னக்கா இது? கல்யாணத்துக்கு கூட வரலை, இப்போ தான் என்னை பார்க்க வந்திருக்க. வந்ததும் வராததுமா இப்படி பேசுகிற என்ற நளினியிடம், பின்ன எப்படி பேச சொல்கிற? நம்ம தகுதி என்ன, ஸ்டேட்டஸ் என்ன?
நம்ம ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நல்ல வசதியான பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இப்படி பேசியிருக்க மாட்டேன். அக்கா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். எனக்கு இங்கே எந்த குறையும் இல்லைக்கா. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னமோ போடி, இப்படி வீட்டு வேலை செய்கிறதுக்கு தான் உன்னை அப்படி வளர்த்தோமா? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உன் தலையெழுத்து, அதை யாரால மாற்ற முடியும் சொல்லு. அக்கா விடு, நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னை பற்றி நீ கவலைப்படாத. ஆமாம், மாமா உன்னை எப்படி வச்சுருக்காரு? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னடி, அங்கே நான் ராணி மாதிரி இருக்கேன். சரிடி, அப்போ நான் கிளம்புறேன். நீ நாளைக்கு ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வா, அங்கே பேசுவோம் என்றாள் சுஜாதா. ஏங்கா கிளம்புற? இங்கே என் கூட தங்கலாம்ல. ஐயையோ, இங்கெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடி, நான் கிளம்புறேன் என்ற சுஜாதா புறப்படுவதற்காக கீழே இறங்கி வந்தாள். அப்போது தனது மகனுடன் விளையாடி கொண்டிருந்த சீதாவை பார்த்து, பரவாயில்லையே, இவன் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டான். உங்கள் கூட ஜாலியாக சேர்ந்து விளையாடுறான். உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா என்றாள். குழந்தைங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் அவங்க கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் இன்னும் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று சட்டென்று கேட்டாள் சுஜாதா. பதில் பேச முடியாத சீதா அமைதியாக நிற்பதை பார்த்த நளினி, அக்கா, மாமா வெயிட் பண்ணுறாரு பாரு, நீ கிளம்பு முதல்ல, நான் நாளைக்கு ஊருக்கு வரேன் என்றவாறு கூறி சுஜாதாவை அங்கிருந்து நகர வைத்தாள். இங்கு சீதா கண்களில் இருந்து கண்ணீர் வர அதை பார்த்து ருக்மணியால் எதுவும் பேச முடியாமல் மனம் வருந்தினாள். பிறகு சுஜாதாவை வழி அனுப்பி வைத்த நளினி சீதாவிடம், அக்கா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் அக்கா அப்படித்தான், கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது. மனசில் எது பட்டாலும் யார் என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாமல் உடனே சொல்லிடுவா. மற்றபடி நல்லவ தான், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அக்கா. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ற நளினியிடம், பரவாயில்லை நளினி என்றவாறு கண்களை துடைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றாள். மறுநாள் காலை அனைவரும் சாப்பிடும் நேரத்தில் நளினி ருக்மணியிடம், அத்தை, அக்கா ரொம்ப நாள் கழிச்சு ஊரில் இருந்து வந்திருக்காங்க. நான் அம்மா வீட்டில் போய் அவங்க கூட கொஞ்ச நாள் தங்கிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். போயிட்டு வரட்டுமா என்று கேட்ட நளினியிடம், சரிம்மா, நீ போய் தங்கிட்டு வா. டேய் பாண்டி, நீயே போயிட்டு நளினி அவங்க வீட்டில் விட்டுட்டு வா என்றாள் ருக்மணி. பிறகு சீதா மற்றும் வீட்டில் உள்ளவர்களிடமும் கூறிவிட்டு தனது கணவனுடன் அம்மா வீட்டிற்கு சென்றாள் நளினி. அங்கு தனது மகளையும் மருமகனையும் ஒன்றாக பார்த்த நளினியின் பெற்றோர்கள் அவர்களை அன்போடு வரவேற்றனர். உள்ள வாங்க மாப்ள, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா என்ற நளினியின் அம்மாவிடம், எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னப்பா குறை? எங்கள் பொண்ணை ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்கோம். அதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? நாங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கோம். சரிங்க அத்தை, நளினியை பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்போ நான் கிளம்புறேன் என்றான் பாண்டி. என்ன மாப்பிள்ளை இது, இப்போ தான் வந்தீங்க, இருந்து சாப்பிட்டு ஒரு நாளாவது தங்கிட்டு போகலாம்ல என்ற நளினியின் அப்பாவிடம், இல்லை மாமா, ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு நிறைய லீவு போட்டுட்டேன். என்னால் இனிமேல் ஒரு நாள் கூட லீவு போட முடியாது. நளினி உங்கள் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அவள் இங்கே இருக்கட்டும், நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, அட்லீஸ்ட் இருந்து சாப்பிட்டாவது போங்க. இல்லை மாமா, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஈவினிங் வந்து பார்க்குறேன் என்ற பாண்டி நளினியின் அக்கா சுஜாதாவிடமும் அவள் கணவரிடமும் கூறிவிட்டு நளினியிடமும் பத்திரமாக இருக்கும்படி சொல்லிவிட்டு புறப்பட்டான். பாண்டி போன பிறகு நளினியிடம், என்ன நளினி இது, நாங்கள் தடவை ஊருக்கு வந்திருக்கோம். உங்கள் வீட்டுக்கு வந்தோம், அப்போவும் உன் புருஷன் வீட்டில் இல்லை. இப்போது ஒன்றை விடுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. இங்கேயாவது எங்ககிட்ட பொறுமையாக பேசலாம்ல, அதுக்குள்ளே அவசர அவசரமாக கிளம்புறாரு. நீ அவரை என்ன எதுன்னு கேட்க மாட்டியா என்றாள் சுஜாதா. அக்கா, என்னக்கா இது, எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவர் வேலைக்கே போகலை, என் கூட தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணார் தெரியுமா. நாங்கள் ஹனிமூனுக்கு ஊட்டிக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தோம். எவ்வளவு நாள் தான் வேலைக்கு லீவு போட முடியும் சொல்லுங்க. அதனால தான் அவர் இனிமேல் லீவு போடக்கூடாதுன்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. எந்த ஹனிமூனை சொல்கிற? இப்போ குடும்பமாக டூர் போயிட்டு வந்தீங்களே அதுவா? ஏண்டி, அது ஹனிமூனா? அது ஹனிமூனுன்னு கூச்சமே இல்லாமல் சொல்கிற பாரு. எந்த ஊர்லடி குடும்பமாக ஹனிமூன் போவாங்க? அக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் அம்மா என்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டாங்க.
அதுவும் இங்கே இருக்கிற ஊட்டிக்கு போனதுக்கு இப்படி பீத்திக்கிற. என்னெல்லாம் என் வீட்டுக்காரரு ஹனிமூனுக்கு சிம்லா கூட்டிகிட்டு போனார். உன் தலையெழுத்து, இங்கே இருக்கிற ஊட்டிக்கு ஹனிமூன் போயிருக்க. அங்கேயாச்சும் புருஷன் கூட தனியாக போனியா? அங்கேயும் குடும்பத்தோடு போயிருக்க. நல்ல குடும்பம்டி. அக்கா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு அவங்க அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் இன்ன வரைக்கும் ஹனிமூனுக்கே போனதில்லை. அதனால தான் நாங்கள் போகும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால தான் சேர்ந்து போயிட்டு வந்தோம். ஆமாண்டி, கேள்விப்பட்டேன். உன் ஹஸ்பண்டுக்கு உங்கள் அண்ணினா ரொம்ப பிடிக்குமாமே. பார்த்து இருந்துக்கடி, பின்னாடி என்ன வேணும்னாலும் நடக்கலாம் என்று சுஜாதாவிடம் கோபத்தில் பொங்கிய நளினி, அக்கா வாயை மூடு, இந்த மாதிரியெல்லாம் பேச எங்கக்கா கற்றுக்கிட்ட? வர வர நீ ரொம்ப மாறி போயிட்ட. முன்ன மாதிரி நீ இல்லை. இப்படி கேவலமாக பேசுகிற. என் ஹஸ்பண்டு சீதா அக்காவை அவரோட அம்மாவாக தான் பார்க்குறாரு. அவங்கள போய் இப்படி தப்பாக பேசுறியேக்கா. உனக்கு என்னக்கா தெரியும் அவங்கள பற்றி என்று பொங்கினாள். ஏண்டி, கல்யாணமாகி 1 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே புருஷனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுற? இதோ பாரு நளினி, எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்களும் மாறதான் செய்வாங்க. ஏன்னா மனுஷங்களோட குணமே அப்படி. பின்னாடி உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். மற்றபடி உன் புருஷனை தப்பாக எல்லாம் சொல்லலடி. உன்னை தான் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறேன். இதோ பாரு நளினி, அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க. உன் புருஷனை கைக்குள்ளே வச்சுக்கிறது உன் கையில் தான் இருக்குது என்று நல்ல உள்ளம் கொண்ட நளினியின் மனதை நஞ்சு என்னும் வார்த்தையால் விதைத்தாள். என்னை தப்பாக எடுத்துக்காத நளினி. ஒரு அக்காவா உன் வாழ்க்கை மேலே அக்கறைப்பட்டு உனக்கு அறிவுரை சொல்கிறேன். அதை கேட்குறதும் கேட்காததும் உன் விருப்பம். சரி, இப்போ இந்த பேச்செல்லாம் எதுக்கு? நீ படித்தவ, உனக்கே போக போக தெரியும். சரி வா, நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு என்று சுஜாதா கூற, நளினியும் அக்கா கூறியதை மனதில் ஒரு பக்கம் வைத்து கொண்டவாறு அவளுடன் புறப்பட்டாள். இப்படி சில நாட்கள் நகர்ந்த நிலையில் இரவு இளவரசன் சீதாவிடம், சீதா, மருந்து எல்லாம் மொத்தமாக வாங்கணும். அதுக்காக நான் நாளைக்கு வெளியூர் போக போகிறேன். ஏங்க, நம்ம கடையில் வேலை செய்கிற மாணிக்கண்ணன் தானே எப்போதும் போவாங்க, ஏன் நீங்கள் போகிறீங்க? இல்லை சீதா, எப்போதும் அவர் தான் போவார். ஆனால் கொஞ்சம் கணக்கு எல்லாம் பெண்டிங் இருக்குது, அதை முடிக்க வேண்டியது இருக்குது. நேரில் போய் பார்த்து பேசிட்டு அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம்னு தான் நான் போகலாம்னு இருக்கேன். போயிட்டு 2 நாளில் வந்துடுவேன். அது வரைக்கும் நீ பார்த்து இருந்துக்க என்ற இளவரசனிடம், சரிங்க, அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் தானே கிளம்புறீங்க? இல்லை சீதா, சாப்பிட்டு கிளம்புனா நேரம் ஆயிடும். நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் என்றான் இளவரசன். மறுநாள் இளவரசனை வழி அனுப்பி வைத்த சீதா எப்பொழுதும் போல வேலைகளை தொடர ஆரம்பித்தாள். சீதா, என்ன ஆச்சுமா உனக்கு? ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க என்ற ருக்மணியிடம், ஒன்றும் இல்லத்த, தலை லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சட்னி ரெடி பண்ணிட்டேன், இன்னும் இட்லி மட்டும்தான் ஊற்றணும், கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். சரி சீதா, தலை வலிக்குதுன்னு சொல்கிற, நீ போய் ரூமில் படு. அதான் சட்னி ரெடி பண்ணிட்டல்ல, இட்லி மட்டும்தானே, நானே ஊற்றி பாண்டிக்கு கொடுத்துக்கிறேன் என்று ருக்மணி கூற, சீதாவிற்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது போல தோன்றியதால் தன் அறைக்கு சென்று ஓய்வெடுத்தாள். வேலைக்கு புறப்பட்ட பாண்டி சாப்பிட அமர்ந்தபோது ருக்மணி சாப்பாடு பரிமாறினாள். அம்மா, அண்ணி எங்க? நீங்கள் சாப்பாடு போடுறீங்க என்றான் பாண்டி. ஏண்டா, தினமும் அண்ணி கையால் தான் சாப்பிடணுமா? இன்னைக்கு ஒரு நாள் அம்மா கையால் சாப்பிட மாட்டியா? ஐயோ அம்மா, அப்படி சொல்லலம்மா, தினமும் அவங்க தானே சாப்பாடு போடுவாங்க. இன்னைக்கு அவங்கள காணோம். ஏன், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, காலையிலேயே தலைவலிக்குதுன்னு சொன்னா, அதான் நீ போய் படுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுக்க சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா, சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றவாறு கூறிய பாண்டி சாப்பிட்டு விட்டு வேலைக்கு புறப்பட்டான். பிறகு அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த சீதாவிடம் ருக்மணி, சீதா, இப்போ எப்படிம்மா இருக்கு? மாத்திரை போட்டிருக்கேன், இப்போ பரவாயில்ல அத்தை. சரி சீதா, உனக்கும் இட்லி ஊற்றி டேபிளில் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோவிலில் பூஜை பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து நான் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ருக்மணி புறப்பட்டாள். இங்கு நேரம் ஆக ஆக சீதாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவளால் எழுந்து போய் சாப்பிடக்கூட முடியவில்லை. செய்வதறியாது தவித்தாள். அவள் உடல் குளிரினால் நடுங்க அந்நேரம் இளவரசனிடமிருந்து ஃபோன் வந்தது. நடுங்கிய கைகளால் அருகில் இருக்கும் ஃபோனை எடுத்தவள் இளவரசனிடம் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை கூறினாள். வீட்டில் யாரும் இல்லையா சீதா? அம்மா எங்கே போனாங்க
என்றான் இளவரசன். இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோவிலில் ஏதோ பூஜை இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களோட அத்தை காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. என்ன சீதா இது, காலையிலேயே தலை வலிச்சுதுல, அப்போவே அம்மாவை வீட்டில் இருக்க சொல்ல வேண்டியது தானே? இல்லைங்க, காலையில் தலைவலிக்கு மாத்திரை போட்டேன், கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது. படுத்து எந்திரிச்சா சரியாயிடும்னு தான் அத்தையை இருக்க சொல்லலை. ஆனால் இப்போ ஜுரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக என்னால் எழுந்திரிச்சு நிற்கவே முடியலை என்று தெளிவில்லாத குரலில் கூறினாள். சரி சீதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் பாண்டிக்கு இப்போவே ஃபோன் பண்ணி உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். வேணாங்க, வேலைக்கு போயிருக்கிறவனை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது ஆட்டோவை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுங்களேன். நான் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். என்ன சீதா இது, லூசு மாதிரி பேசுகிற? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுற. இப்போ உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஆட்டோவை வர சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உட்கார்ந்துருக்க முடியுமா? நீ முதல்ல ஃபோனை வை, நான் பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் இளவரசன். ஃபோன் பேசிய 1 மணி நேரத்தில் அண்ணி அண்ணி என்றவாறு வீட்டிற்குள் வந்தான் பாண்டி. பிறகு சீதாவின் அறைக்கு சென்ற பாண்டி பதறி போனான். அங்கு சீதா குளிரில் நடுங்கியபடி படுத்திருந்தாள். அண்ணி, என்னாச்சு அண்ணி என்றவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். கடுமையான காய்ச்சலினால் பேச முடியாமல் சீதா படுத்திருந்தாள். அண்ணி எழுந்துறீங்க அண்ணி, ஆட்டோவை கூட்டிட்டு வந்திருக்கேன், வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் என்று பாண்டி கூற எழுந்திருக்க முயற்சி செய்த சீதாவை கைத்தாங்கலாக பிடித்துக்கொண்டு ஆட்டோவை நோக்கி அழைத்து வந்தான் பாண்டி. பிறகு சீதாவை தனியாக விட முடியாத நிலை என்பதால் அவனும் ஆட்டோவில் மருத்துவமனைக்கு சென்று சீதாவை மருத்துவரிடம் காட்டினான். ஒன்றும் இல்லைப்பா, ஹை ஃபீவர் இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, உடம்புல தெம்பே இல்லை, அதனால தான் இந்த ஃபீவர் அவங்களால தாங்க முடியலை. ஊசி போட்டிருக்கோம், 2 பாட்டில் சலின் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் சத்துள்ள சாப்பாடாக சாப்பிட சொல்லுங்க, நிறைய பழங்கள் கொடுங்க என்றார் மருத்துவர். அன்னிக்காக மருத்துவமனையில் காத்திருந்த பாண்டி இளவரசனுக்கு ஃபோன் செய்து மருத்துவர் கூறியதை கூறினான். 2-3 மணி நேரத்திற்கு பிறகு சுய நினைவிற்கு வந்த சீதாவை அழைத்து கொண்டு மற்றும் தேவையான மருந்துகளையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான். அங்கு இவர்களை பார்த்த ருக்மணி, என்னாச்சு பாண்டி சீதாவுக்கு? வீட்டில் சீதா இல்லாததுனால எங்கேயோ கடைக்கு போயிருக்கான்னு நினச்சேன். இப்போ என்னன்னா 2 பேரும் சேர்ந்து வர்றீங்க, சீதா வேற பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கா, என்னாச்சு என்றாள். அம்மா, நீங்கள் எங்கம்மா போனீங்க? கோவிலுக்கு போனால் அங்கேயே இருந்துடுவீங்களா? சீக்கிரம் வீட்டுக்கு வரமாட்டீங்களா? அன்னிக்கு பயங்கரமாக காய்ச்சல், அவங்களால நிற்க கூட முடியலை. ஃபோனையும் வீட்டிலையே விட்டுட்டு போயிட்டீங்க. நல்ல வேலை, அண்ணன் அன்னைக்கு கால் பண்ணும்போது தான் விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் என்ற பாண்டியிடம், எப்போதும் வீட்டில் தான் பாண்டி இருப்பேன், இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கோவிலில் பூஜை இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டு வந்தேன். காலையிலேயே சீதா தலைவலிக்குதுன்னு சொன்னான், நான் தான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். ஹாஸ்பிட்டலில் என்னப்பா சொன்னாங்க டாக்டர்? ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண காய்ச்சல் தான். ஆனால் அண்ணியோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, உடம்புல தெம்பே இல்லையாம், அதனால தான் இந்த காய்ச்சல் அவங்களால தாங்கிக்க முடியலைன்னு சொன்னாங்க. அண்ணி நம்மளை கவனிக்கிறதுன்னு அவங்க உடம்ப கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அண்ணி, இனிமையாச்சும் உங்கள் உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று வார்த்தையில் பாசத்தை சிறிதளவு கோபத்தோடு காட்டினான். பிறகு சீதாவை அழைத்து கொண்டு அறையில் படுக்க வைத்தவன் ருக்மணியிடம், அம்மா, அண்ணி காலையிலிருந்து எதுவும் சாப்பிடலை, நீங்கள் கஞ்சி ரெடி பண்ணுங்க, கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா மாத்திரை கொடுத்துக்கலாம் என்றான். பிறகு சாப்பிடுவதற்கான கஞ்சியை தயார் செய்த ருக்மணியிடம், என்னம்மா இது, கஞ்சி நல்லா கூழ் மாதிரி இருக்க வேணாமா? அவங்களால இப்போ எப்படி எடுத்து சாப்பிட முடியும்? நல்லா கூழ் மாதிரி இருந்தாதான் குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அவனே கஞ்சியை தயார் செய்து சீதாவிடம் கொண்டு போய் கொடுத்தான். சாப்பிட்ட அவளுக்கு மருந்து கொடுத்துவிட்டு போர்வை போற்றி உறங்க வைத்தான். அம்மா, அவங்க நல்லா தூங்கட்டும், தூங்கி எந்திரிச்சாங்கன்னா சரியாயிடும். நீங்கள் மதியானம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஏன்னா அண்ணி எதுவும் சமைக்கலைல்ல, நான் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் போடுறேன், நாம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்ற பாண்டி அவன் கூறியவாறு சாப்பாடு வரவழைத்து இருவரும் சாப்பிட்டனர். பாண்டி, அதான் நான் இருக்கேன்ல, நான் சீதாவை பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு கிளம்பு என்ற ருக்மணியிடம், இல்லைம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இனிமே போனாலும் அது வேஸ்ட்டு தான், பரவாயில்லம்மா, இன்னைக்கு நான் வரும்போது லீவு கேட்டுட்டு தான் வந்தேன், நாளைக்கு நான் வேலைக்கு போய்க்கிறேன் என்றான். பிறகு ஓய்வெடுத்து கொண்டிருந்த சீதா எழ முயற்சித்த போது பாண்டி, அண்ணி, இப்போ எங்கே எந்திரிக்கிறீங்க?
ஒழுங்கா படுத்து ரெஸ்ட் எடுங்க. இங்கே எந்த வேலையும் இல்லை. அதான் நான் வீட்டில் இருக்கேன்ல, ஏதாவது வேலைனா அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் உடம்பு சரியாகிற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்றான். பிறகு சீதாவிற்கான இரவு உணவையும் அவனே தயார் செய்து கொடுத்தான். இப்படி மறுநாள் விடிந்ததும் சீதாவை எழுப்பாமல் ருக்மணி காலை உணவை தயார் செய்தாள். அதை சாப்பிட்ட பாண்டி, அம்மா, அன்னைக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நேத்தே பழங்கள் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதை ஒன்று ஒன்றா அப்பப்போ எடுத்து அவங்க கிட்ட கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அப்படியே ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நீங்களும் குடிங்க. மதியம் எனக்காக நீங்கள் சமைக்க வேணாம், நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். டேப்லெட்டையும் அவங்க பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். எழுந்திரிச்ச உடனே சாப்பிட சொல்லுங்க என்று கூறிவிட்டு வேலைக்கு புறப்பட்டான் பாண்டி. போகும் வழியில் நளினியை பார்க்க சென்றவன் அவளிடம் அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை என்பதாகவும் தானே மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற விஷயத்தையும் கூறி உடனே வீட்டிற்கு வரும்படியும் அழைத்தான். இதை கேட்டு மனம் வருந்திய நளினியை சுஜாதா அழைத்து தனியாக பேசினாள். பாத்தியா நளினி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்போ பாரு உன் வீட்டுக்காரரை. இங்கே ஒரு நாள் தங்குங்கன்னு சொன்னால் என்னால் இனிமேல் ஒரு நாள் கூட ஆஃபீஸ்க்கு லீவு போட முடியாதுன்னு சொன்னார். இப்போ அவங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே வேலையை விட்டுட்டு லீவு போட்டுட்டு போயிருக்காரு. சாதாரண ஃபீவர் தானே, இதுக்கு எதுக்கு வேலைக்கு லீவு போடணும்? உனக்குன்னா லீவு போட மாட்டேங்கிறாரு, ஆனால் உங்கள் அன்னைக்கு ஏதாவதுனா உடனே லீவு போடுறாரு. இதிலிருந்தே தெரிஞ்சுக்க நளினி உன் வீட்டுக்காரரை பற்றி என்று சுஜாதா கூற நளினியும் சற்று சிந்திக்க ஆரம்பித்தாள். நளினி, உன்னை ஒன்றும் அவர் பாசத்தில் கூப்பிடலை. அவங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு தான் உன்னை கூப்பிடுறாரு. நீ உடனே பின்னாடியே போயிடாத. இன்னும் 2-3 நாள் அக்கா கூடவே இருந்துட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடு என்றாள் சுஜாதா. சற்று யோசித்த நளினி பாண்டியிடம், என்னங்க, எங்கள் அக்காவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்னும் 2-3 நாளில் ஊருக்கு போயிடுவாங்க. அது வரைக்கும் நான் இருந்துட்டு வரேன். இன்னும் 2-3 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று பாசமாக பேசிய நளினியிடம், சரி நளினி, அதான் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. சரி, நீ 2-3 நாள் தங்கிட்டே வா, அப்போ நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டான் பாண்டி. இப்படி இருக்க சீதாவும் உடல்நிலை தேறி வர இளவரசன் ஊரிலிருந்து வந்தான். என்ன சீதா இது? பாண்டி டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் சொன்னான். உன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குதாமே, தெம்பே இல்லைன்னு சொன்னான். எங்கள் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து சத்தா சமைச்சு கொடுக்குற, ஏன் நீ உன் உடம்பை பார்த்துக்காம விட்டுட்ட? உனக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பார்த்து நான் ஊரில் இல்லாமல் போனதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது சீதா. சாரிம்மா என்றான். பரவாயில்லைங்க, அத்தையும் பாண்டியும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன சமைக்கவே விடலை, அத்தை தான் சமைச்சு கொடுத்தாங்க. நம்ம பாண்டி கூட அப்பப்போ சமையல் பண்ணான். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது பாண்டிக்கும் சமைக்க தெரியும்னு. சீதா, இனிமையாவது உன் உடம்பை பார்த்துக்க. நானும் வேலைன்னு உன் உடம்பை பார்த்துக்காம விட்டுட்டேன். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன் என்றான். பிறகு சாப்பிட அமர்ந்தவர்களுக்கு ருக்மணி சாப்பாடு பரிமாறினாள். டேய் பாண்டி, நளினி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்க அம்மா வீட்டில் இருப்பா? போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா என்று ருக்மணியிடம், எங்கம்மா எப்போ போய் கூப்பிட்டாலும் இன்னும் 2 நாளில் வரேன் 2 நாளில் வரேன்னு சொல்கிறா. அதுக்காக இவ்வளோ நாளாக அம்மா வீட்டில் தங்குவாங்க? அங்கே ஏதாவது விசேஷம்னு சொன்னால் தங்கலாம். ஒன்றுமே இல்லாமல் சும்மா எதுக்குடா இவ்வளவு நாள் தங்கணும்? இங்கே சீதாவுக்கும் உடம்பு சரியில்லை, நான் தனியாக தானே எல்லா வேலையும் பார்க்குறேன். அவள் வந்து இங்கே கூட மாட எனக்கு வேலை செய்வாள்ல. அத்தை, அவங்க அக்கா வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்க, அதனால் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே போனா. இருந்துட்டு வரட்டும். அத்தை, எனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சுல்ல, நான் சமைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தான் கேட்கவே மாட்டீங்க என்ற சீதாவிடம், சும்மா இரு சீதா, இப்படி எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தான் உடம்புல ஒன்றுமே இல்லாமல் இருக்க. ஒரு சாதாரண ஜுரத்தை கூட உன்னால் தாங்கிக்க முடியலை, அந்த அளவுக்கு தெம்பு இல்லாமல் இருக்க. இனிமே நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடாது. நீயும் நளினியும் பாதி பாதி செய்யுங்க, நானும் கூட மாட உதவி செய்கிறேன். எல்லா வேலையையும் நீ தனியாலாம் செஞ்சு தான் இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்க. அண்ணி, அம்மா சொல்கிறதும் சரிதான். எல்லாத்தையும் ஒத்த ஆளாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் உடம்பு சரியில்லாமல் போகும். முன்னாடி நீங்கள் தனியாக இருந்தீங்க, எல்லா வேலையும் நீங்களே பார்த்தீங்க. இப்போ தான் நளினி வந்துட்டால, அவளுக்கும் கொஞ்சம் வேலை கொடுங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் பாரம் குறையும்ல என்றான் பாண்டி. சரி பாண்டி, இனிமேல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே செய்கிறோம். ஆனால் நளினி பொறுமையாக வரட்டுமே, அவசரப்பட்டு போய் கூப்பிட வேணாம்
என்னதான் நாம் நளினியை இங்கே சந்தோஷமாக வச்சுருந்தாலும் அவள் தேடுற சந்தோஷம் அவங்க அம்மா வீட்டில் தான் கிடைக்கும். சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டுமே என்றாள். இப்படி 2 நாட்கள் கடந்த நிலையில் நளினியும் வீட்டிற்கு வந்தாள். சீதாவுடன் சேர்ந்து வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அன்று இரவு பாண்டியிடம், பாண்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரீட் கொடுக்க சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்க. கல்யாணமானப்ப ட்ரீட் கொடுக்க முடியலை, அதான் இப்போ கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்றாள். சரி நளினி, பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை போய் செஞ்சுட்டு வா என்றான். ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி, எங்கே நீ வேண்டாம்னு சொல்லிடுவியோன்னு நினச்சேன். சரி, ஒரு 15,000 கொடு பாண்டி, நான் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், நீயும் வரணும் என்ற நளினியிடம். என்னது 15,000மா? என்ன நளினி, ட்ரீட் தானே கொடுக்க போகிற, அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டலுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, அதுக்கு எதுக்கு 15,000? என்ன பாண்டி பேசுகிற? அவங்க எல்லாரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க, சின்ன சின்ன ஹோட்டல்ல எல்லாம் அவங்களுக்கு ட்ரீட் வைக்க முடியாது, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். என்ன பொண்ணுங்களோ. சரி, நாளைக்கு நான் அண்ணிக்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன் என்றான் பாண்டி. என்னது, அக்கா கிட்ட இருந்தா? ஏன், இன்னைக்கு உனக்கு சம்பள நாள் தானே, பணத்தை என்ன பண்ண? ஓ, இன்னைக்கு சேலரி டேன்னு தெரிஞ்சு தான் ட்ரீட் பற்றி என்கிட்ட பேசுறியா? நான் எப்போ சம்பளம் வாங்கினாலும் அதை மாதம் மாதம் கரெக்டாக அன்னிக்கிட்ட தான் கொடுப்பேன். என்ன பாண்டி, மொத்த காசையும் அக்கா கிட்ட கொடுத்துடுவியா? அப்போது உன் செலவுக்கு என்ன பண்ணுவ? எனக்கு என்ன செலவு இருக்க போகுது? எனக்கு எது வேணும்னாலும் அண்ணி பார்த்து பார்த்து செய்வாங்க. ஏதாச்சும் அர்ஜென்ட்டுன்னு கேட்டாலும் என்ன ஏதுன்னு கேட்காம கேட்குற பணத்தை உடனே கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் எதுக்கு கையில் பணம் வச்சுக்கணும்? சரி பாண்டி, இவ்வளவு நாள் நீ அப்படி இருந்துட்ட, ஆனால் இனிமே நீ அப்படி இருக்க முடியுமா? உனக்காக நான் ஒருத்தி இங்கே இருக்கேன்ல, நமக்கு நிறைய செலவு இருக்கும்ல. இப்படியே மாதம் மாதம் உன்னோட சம்பளத்தை ஃபுல்லாக உங்கள் அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டேனா, நாளைக்கு நமக்கு ஏதாவது தேவைப்படும் போது நாம் போய் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு நிற்க முடியுமா? அது அசிங்கமாக இருக்காது? இதில் என்ன நளினி அசிங்கம் இருக்குது? குடும்ப பொறுப்பை பார்க்குறது அவங்க தானே. நான் மட்டும் இல்லை, அண்ணன் சம்பாதிக்கிற பணத்தையுமே அன்னிக்கிட்ட தான் கொடுப்பாங்க. வீட்டு செலவு மொத்தத்தையும் அவங்க தான் பார்ப்பாங்க. நாங்கள் 2 பேரும் வீட்டு செலவில் தலையிடுறதே இல்லை. நளினிக்கு பாண்டி கூறுவது எதுவும் பிடிக்கவில்லை. இப்படி ஒருவனை பார்த்ததே இல்லை. தான் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் இந்த குடும்பத்தில் நடப்பது வேறு என்பதை புரிந்து கொண்டாள். மறுநாள் பாண்டி சீதாவிடம் இருந்து பணத்தை வாங்கி கொடுக்க எதுவும் பேசாமல் வாங்கி கொண்ட நளினி தன் தோழிகளுக்கு செலவு செய்தாள். இப்படி வீட்டில் வேலை செய்வது அவளுக்கு சுமையாக இருக்க ஒரு கட்டத்தில் அவளால் முடியவில்லை. இப்போது அக்கா சுஜாதா கூறியது ஞாபகத்திற்கு வர, தான் வெளியில் வேலைக்கு சென்றால்தான் வீட்டு வேலையிலிருந்து தப்பிக்க முடியும், அதுபோக நமக்குன்னு செலவுக்கு வச்சுக்க முடியும் என்று யோசித்தவள் பாண்டியிடம் இதை பற்றி பேசினாள். பாண்டி, வீட்டிலையே இருக்கிறது எனக்கு என்னமோ பிடிக்கலை, வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்கு, நான் வேலைக்கு போகட்டுமா என்ற நளினியிடம். ஏன் நளினி, நீ வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், அண்ணன் சம்பாதிக்கிறாரு, அதுவே போதும் நமக்கு. நான் பணத்துக்காக சொல்லலைங்க, வீட்டில் இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. நீ வேலைக்கு போயிட்டீன்னா வீட்டில் இருக்கிற வேலையை யார் பாப்பா? அண்ணி தனியாக பார்த்து பார்த்து தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. இப்போ தான் கூட மாட நீயும் உதவியாக இருக்க. இப்போ நீயும் மறுபடியும் வேலைக்கு போயிட்டீன்னா அவங்க தனியாக வேலை செஞ்சு கஷ்டப்படுவாங்க. ஏங்க, வீட்டு வேலை செய்கிறதுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல, வேணும்னா வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம், அதுக்கான சம்பளத்தை நான் வேலைக்கு போய் கொடுக்குறேன் என்றாள். வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கணும்னா என்னைக்கோ வச்சுருப்போம் நளினி, ஆனால் அன்னைக்கு அதில் உடன்பாடே இல்லை. நம்ம வீட்டு எச்சில் பாத்திரத்தை காசுக்காக இன்னொருத்தவங்க சுத்தம் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால தான் அவங்களே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. சமையலுக்கு கூட தனியாக ஆள் வச்சோம், ஆனால் அவங்க சமைக்கிறது எதுவும் எங்களுக்கு பிடிக்கலை. அதனால தான் வேலைக்கு நாங்கள் எந்த ஆளையும் வைக்கலை. ஏங்க, காலம் எப்படி எல்லாமோ மாறிக்கிட்டு வருது, ஆனால் நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படிங்க என்ற நளினியிடம். என்ன நளினி, நீ வர வர ரொம்ப மாறி போன மாதிரி இருக்கு. முன்னாடிலாம் நீ இப்படி பேச மாட்டியே. உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் இப்படியெல்லாம் பேசுகிற. யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா என்று பாண்டி வெளிப்படையாக கேட்டான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நீ இப்படியெல்லாம் பேசுகிற பொண்ணே கிடையாது. திடீர்னு இப்படி பேசுகிறன்னா யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கணும், அதான் கேட்டேன். நான் என்ன சின்ன பிள்ளையா, யாராவது சொல்லி கொடுத்து பேசுகிறதுக்கு? எனக்கு அறிவு இருக்காதா என்று நளினியின் வார்த்தைகள் தடம் புரள ஆரம்பித்தன.
பிறகு சண்டை வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாண்டி வெளியில் சென்று விட்டான். பிறகு நளினி சோகமாக இருப்பதை பார்த்த சீதா அவளிடம் பேசி காரணத்தை தெரிந்து கொண்டாள். நளினி, இதுக்கு போயா சோகமா இருக்க? இப்ப என்ன, நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே? நான் அத்தைக்கிட்டையும் பாண்டிக்கிட்டையும் பேசுறேன், நீ கண்டிப்பா வேலைக்கு போவ. இன்று சீதா கூற நளினிக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தாலும் இந்த வீட்டில் எல்லாம் சீதா வைத்ததுதான் சட்டம் என்றவாறு மனதிற்குள் சற்று பொறாமையை வளர்த்து கொண்டாள். பிறகு வீட்டில் உள்ளவர்களை சமாளித்து சம்மதிக்க வைத்த சீதா நளினியை அவள் விருப்பப்பட்டவாறு வேலைக்கு அனுப்பி வைத்தாள். நளினி ஆசைப்பட்டது போல அவள் வேலைக்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் கர்ப்பமானாள். விஷயம் கேள்விப்பட்ட பாண்டி தான் அப்பா ஆக போகிறோம் என்ற சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். அன்று வீடு திருவிழா போன்று இருந்தது. இளவரசனும் தன் தம்பி அப்பாவாக போகிறான் என்ற ஆனந்தத்தில் வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடினான். வீட்டின் முதல் வாரிசு. ருக்மணிக்கு தலைகால் புரியவில்லை. இப்படி அனைவரும் நளினியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினர். பிறகு அவளை வேலைக்கு அனுப்பவும் அவர்கள் தயாராக இல்லை. சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்த நளினியும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து தன்னை கவனித்து கொள்ள ஆரம்பித்தாள். இப்படி அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர். சீதாவும் ருக்மணியும் நளினியை அன்பாகவும் பொறுப்பாகவும் பார்த்து கொண்டனர். இப்படி மாதங்கள் நகர நளினிக்கு வளையல் அணிவிக்கும் விழாவை நடத்த ஏற்பாடு செய்தனர். விழாவில் கலந்து கொள்வதற்காக சீதாவின் அப்பா முத்துவேலுடன் முதல் நாளே நிறைய பொருட்களோடு வந்திருந்தார். நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் ருக்மணி சீதாவிடம், சீதா, எல்லாரும் வந்துட்டாங்க, நீ முதல்ல நளினிக்கு நலுங்கு வச்சு வளையல் போட்டு விடுமா என்றாள். சரி என்ற சீதா வளையல் அணிவிக்க 2 அடி வைத்த நிலையில் நளினியின் அம்மா, இருமா சீதா, முதல்ல நீ வளையல் போட வேண்டாம், குழந்தை பெற்றவங்க யாராவது வளையல் போடட்டும் என்றாள். ஏன் சம்மந்தி, குழந்தை பெற்றவங்க தான் வளையல் போடணுமா? சீதா இன்னும் குழந்தை பெற்றுக்கலனாலும் அந்த குழந்தை நல்லா பிறக்கணும்னு ஆசைப்படுறவ அவ போட்டா குழந்தைக்கு எதுவும் ஆகாம நிச்சயம் நல்லபடியாக பிறக்கும் என்றாள் ருக்மணி. அதுக்கு சொல்லலை சம்மந்தி, என் பொண்ணு தடவை குழந்தை பெக்கிறா, குழந்தை பெற்றவங்க கையால் வளையல் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் அப்படி சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ற நளினியின் அம்மாவிடம் பேசும்போது யோசிச்சு பேசுங்க சம்மந்தி, சீதா இந்த வீட்டோட மகாராணி, அவளை பற்றி எங்கள் முன்னாடியே இப்படி பேசாதீங்க என்றாள் ருக்மணி. அம்மா நீங்கள் இருங்க, அண்ணி நீங்களே முதல்ல நளினிக்கு வளையல் போடுங்க என்றான் பாண்டி. என்னங்க இது, அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, முதல்ல குழந்தை பெற்றவங்க யாராவது வளையல் போடட்டுமே என்று நளினியும் கூற சீதாவிற்கு அது வருத்தத்தை அளித்தது. அப்போது நளினியின் உறவு பெண், பொண்ணோட அம்மா பொண்ணு நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது, அந்த பொண்ணால் இன்னும் ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியலை, இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வளையல் போட்டு அதனால் நளினிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க என்றனர். அதுவரை பொறுத்து இருந்த இளவரசன் பொங்கி எழுந்தான். யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குறீங்க, சீதாவால் குழந்தை பெற்று கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா என்று அடுத்த வார்த்தையை அவன் எடுப்பதற்குள் சீதா இளவரசனை அழைத்து சென்று விட்டாள். என்ன நளினி இது, உங்கள் அம்மா உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் இப்படி பேசுகிறாங்க, நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுகிற, வர வர நீ பண்ணுற எதுவும் சரியில்லை நளினி என்று பாண்டி சிறிதளவு கோபத்தை கொட்ட, பாண்டி விடுடா, நல்ல காரியம் நடக்கும்போது தேவையில்லாமல் எதுவும் பேசி சண்டையை வளர்த்துக்க வேண்டாம், முதல்ல நல்ல காரியம் முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம் என்று ருக்மணி கூற பாண்டியும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். வளையல் அணிவிக்கும் விழா முடிந்து நளினியை அவர்கள் தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். இங்கு இவ்வளவு நாள் பொறுத்து போன இளவரசன் அம்மாவிடம், அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி சீதாவுக்கு பிரச்சனை இல்லை, குழந்தை பிறக்காததுக்கு காரணம் நான் தான், எனக்கு தான் பிரச்சனை இருக்குது, என்னை யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு பாவம் வாழ்க்கை ஃபுல்லாக அவள் பழியை சுமந்துக்கிட்டு இருக்கா என்று உண்மையை போட்டு உடைக்க பாண்டிக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ருக்மணியோ, டேய் இது எனக்கு என்னைக்கோ தெரியும்டா என்று ருக்மணியும் அதிர்ச்சி தந்தாள். ஆமாண்டா, நீ உனக்கு இருக்கிற பிரச்சனைக்காக மருந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அன்னைக்கு நீயும் சீதாவும் ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அதை கேட்டேன், அதனால தாண்டா இப்போ வரைக்கும் சீதா கிட்ட இதை பற்றி நான் எதுவும் கேட்கல, அதை கேட்டு நான் கஷ்டப்பட்டதை விட சீதா மேலே அன்பு தாண்டா அதிகமாச்சு, எத்தனை நல்ல மனசு அவளுக்கு இருந்தா இவ்வளோ பெரிய பழியை அவள் சுமந்துக்கிட்டு இருப்பா, இதில் ஏன் தப்பும் இருக்குது, மற்றவங்க சீதாவை பற்றி குறை சொல்லும்போது
நானும் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டேன். அதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சிடு சீதா என்று சீதாவிடம் மனமுருகி மன்னிப்பு கேட்டாள் ருக்மணி. அத்தை, பரவாயில்ல அத்தை, விடுங்க. நம்ம குடும்பத்துக்காக தானே நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியில் வேற யாருக்கும் தெரிய வேணாம். பாண்டி, நளினிக்கிட்டையும் இதை பற்றி எதுவும் பேசிடாத பாண்டி. கண்டிப்பாக எங்களுக்கும் குழந்தை பிறக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று கண்களில் நீர் தழும்ப கண்ணீரால் சேலையை நனைத்தாள். அழாதம்மா சீதா, உன் நல்ல மனசுக்கு உனக்கு அந்த கடவுள் நிச்சயம் நல்லது தான் செய்வார். கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாகி நீயும் ஒரு குழந்தைக்கு தாயாவ என்றாள் ருக்மணி. அண்ணி, இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு பிறக்க போகிற குழந்தை இனிமேல் என்னோட குழந்தை இல்லை, உங்களோட குழந்தை. நீங்கள் எப்படியெல்லாம் குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி வளங்க அண்ணி. இனிமேல் என்னோட குழந்தைக்கு நீங்கள் பெரியம்மா இல்லை, நீங்கள் தான் அம்மா. நளினிக்கிட்ட நான் பேசுகிறேன் என்றவாறு கூறியவன் அங்கிருந்து சற்றென்று நகர்ந்தான். இப்படி நாட்கள் நகர நளினியும் ஆண் குழந்தை பெற்று வீடு வந்தாள். அவனுக்கு முகிலன் என்ற பெயரையும் சூட்டினர். நளினி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் குழந்தையை குளிப்பாட்டுவது, சுத்தம் செய்வது, அவனுடன் விளையாடுவது என சீதா நேரத்தை குழந்தையுடனே செலவிட்டாள். இது நளினிக்கு பிடிக்கவில்லை என்றாலும் குழந்தையை பார்த்து கொள்ளும் ஆயாவாகத்தான் சீதாவை நினைத்தாள். இவ்வாறு ஒரு நாள் இரவில் குழந்தை அழுது கொண்டிருப்பதை கேட்ட சீதா பாண்டியின் அறை கதவை தட்டி, என்னாச்சு நளினி, ஏன் முகிலன் அழுறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்க மாட்டேன், இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வந்தீங்க என்று நளினி உரத்த குரலில் கோபமாக கூற வீட்டில் உள்ள அனைவரும் எழுந்தனர். இல்லை நளினி, ரொம்ப நேரமாக குழந்தை அழுற சத்தம் கேட்டுச்சு, அதான் மனசு கேட்காம வந்தேன். கொடு, நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன் என்ற சீதாவிடம், இதோ பாருங்க அக்கா, நானும் இவ்வளவு நாள் பொறுத்து போயிட்டேன். இனிமே என்னால் பொறுத்து போக முடியாது. ஏன் புருஷனை தான் உங்கள் வசம் வச்சுக்கிட்டீங்க. உங்கள் பேச்சை கேட்டு ஆடுற பொம்மை மாதிரி அவர் ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்போ என் குழந்தையையும் உங்ககிட்ட வச்சுக்கலாம்னு பார்க்குறீங்களா? அதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். இவன் 10 மாதம் என் வயிற்றுல நான் சுமந்து பெற்ற குழந்தை. யாருக்காகவும் எதுக்காகவும் இனிமேல் என் மகனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமேல் நீங்கள் குழந்தைய பார்த்துக்க வேணாம், நானே கூட இருந்து பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, போங்க என்றாள் நளினி. அப்போது பேசிய பாண்டி, என்ன நளினி பேசுகிற? இவ்வளவு நாள் குழந்தைய அவங்க தானே பார்த்துக்கிட்டாங்க. உனக்கு தேவைப்படுற நேரத்தில் உன் குழந்தைய பார்த்துக்கணும். இப்போ உனக்கு அவங்க தேவையில்லாமல் போயிட்டாங்களா? குழந்தைய முதல்ல அவங்கக்கிட்ட கொடு நளினி என்று பாண்டி கூற, முடியாது என்று மறுத்தாள். இருவருக்கும் பேச்சுவார்த்தை அதிகமாக. எப்போ இவ்வளவு தூரம் போயிட்டோ, இனியும் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து போகிறது? நானும் மனுஷி தானே. ஒரு புருஷனா, இந்த பிள்ளைக்கு அப்பனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எப்போ பாரு அண்ணன் அண்ணி அண்ணன் அண்ணி, அதை தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கட்டின பொண்டாட்டிக்கு நீங்களாம் யோசித்து ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? முதல் தடவை எனக்கு அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்தீங்களே, அது யார் சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்க? சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அம்மா வீட்டில் ஒரு நாள் லீவு போட்டு என் கூட தங்குங்கன்னு சொன்னால் ஒரு நாள் கூட லீவு போட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அன்னிக்கு சாதாரண ஜுரம், அதுக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நான் தானே பொண்டாட்டி? அது எனக்கே இப்போ சந்தேகமாக இருக்குது என்று நளினி வார்த்தையை விட சற்றும் யோசிக்காத பாண்டி நளினியின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். என்னையே அடிச்சிட்டல்ல, உன்னை போய் நல்லவன்னு நினச்சி வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு இந்த பிச்சைக்கார குடும்பத்தில் வந்து உன் கூட வாழ்ந்தேன் பாரு, எனக்கு நல்லா வேணுண்டா என்று கூறியவள் அந்த இரவு என்று கூட பார்க்காமல் துணிகளை எடுத்து வைத்து கொண்டு கையில் குழந்தையுடன் வீட்டை விட்டு புறப்பட தயாரானாள். இதை பார்த்த சீதாவிற்கோ ஒன்றும் புரியவில்லை. அவள் எவ்வளவு தடுத்தும் நளினி கேட்பதாக இல்லை. அண்ணி, விடுங்க அண்ணி, அவ போகட்டும். அவ மனசுக்குள்ள இப்படிப்பட்ட கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் ஏன் கூட குடும்பம் நடத்தியிருக்கா. அவ கூட வாழ்ந்ததை நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு என்றான். வாயை மூடு பாண்டி, அவ உன் பொண்டாட்டி. அவ வீட்டை விட்டு வெளியே போனா அது உனக்கு தான் அசிங்கம். போய் அவளை சமாதானப்படுத்து பாண்டி, போ என்றாள் சீதா. பிறகு அமைதியாக நளினியை நோக்கி வந்த பாண்டியிடம், பாரு, இப்ப கூட பாரு, பொண்டாட்டி வீட்டை விட்டு போறாளேன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம நிக்கிற. ஆனா உன் அண்ணி போய் சமாதானப்படுத்துன்னு சொன்ன உடனே வர. போதும்பா, உன் கூட வாழ்ந்தது போதும். இனிமே உன் கூட வாழ்றதுக்கு நான் தயாரா இல்லை. நளினி கூறிய வார்த்தைகளால் வாயடைத்து போன ருக்மணியால் எதுவும் பேச முடியவில்லை.
நளினி, இதோ பாருமா, நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கம்மா. அவன் சின்ன புள்ளத்தனமாக இருப்பாம்மா. அவனுக்கு அந்த அளவுக்கு பொறுமை பத்தாது. எல்லாத்துலேயும் அவசரம். அதனால தாம்மா ஒரு அம்மாவாக இருந்து அவனை நான் பார்த்துக்கிட்டேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைம்மா. அவன் என்னோட தம்பி மாதிரிம்மா. எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா என்ற சீதாவிடம், நானும் அப்படித்தான் நினச்சேன். இப்போ தானே தெரியுது உண்மை என்னன்னு. அன்னைக்கே எங்கள் அக்கா சொன்னான். நான் தான் அவள் பேச்சை கேட்கல. இன்னைக்கு தான் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நளினி, நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்குறேன். தயவு செஞ்சு பாண்டியை விட்டுட்டு போயிடாதம்மா. அவன் கோவத்தில் பேசுகிறான். ஆனால் உன் மேலே அவன் உயிரே வச்சிருக்கான். அதை நீ இன்னுமா புரிஞ்சுக்கல என்றாள் சீதா. அதை கேட்க மறுத்த நளினி குழந்தையுடன் அந்த இரவில் வீட்டை விட்டு வெளியேறி நடுரோடு என்று கூட பார்க்காமல் நடக்க ஆரம்பித்தாள். அவள் பின் சீதா மற்றும் பாண்டியும் இளவரசனும் வர அவள் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. அப்போது யாரும் எதிர்பாராத நிலையில் அங்கு வேகமாக வந்த கார் நளினியை இடிக்க நெருங்கும் நேரத்தில் அவளை தள்ளிவிட்ட சீதாவின் மீது மோதியது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த சீதாவை பார்த்த நளினிக்கு கை கால் நடுங்கியது. இதை தூரத்திலிருந்து பார்த்த பாண்டியும் இளவரசனும் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தனர். பிறகு அருகில் இருந்த ஆட்டோவில் அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சீதா தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டாள். விஷயம் கேள்விப்பட்ட ருக்மணியும் மருத்துவமனைக்கு வந்து தலையில் அடித்து கொண்டு அழுதாள். ஒரு பக்கம் நளினி தனது குழந்தையோடு பதறி போனவளாய் நிற்க மற்றவர்கள் கண்ணீரோடு அவளுக்காக காத்து கொண்டிருந்தனர். பிறகு நளினியை பார்த்த பாண்டி கோபத்துடன் அவளை தனியாக அழைத்து சென்று சீதாவின் வாழ்வில் நடந்தவை மற்றும் தற்போது வரை குடும்பத்திற்காக அவள் பழியை சுமந்து கொண்டு நிற்பது என அனைத்தையும் தெளிவாக சொன்னான். அவங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதுபோக இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்போ உனக்காக தன்னோட உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டாங்க. இவங்கள போய் எப்படி நளினி நீ தப்பா பேசுன? உன்னை கட்டிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினதும் அவங்க தான். காரணம், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னாங்க. நீ ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்க. இப்படி மற்றவங்களுக்காக வாழ்கிற அவங்க மேலே பாசம் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நளினி? அவங்கள நான் என்னோட இன்னொரு அம்மாவாக தான் பார்க்குறேன். அவங்க என்னை ஒரு தம்பியாக தான் பார்க்குறாங்க. எனக்கு அடிபட்டு எழுந்து நடக்க முடியாத நிலமையில இருந்தப்போ கூட அவங்க எந்த அருவருப்பும் பார்க்காம என்னை அவங்களோட தம்பியாக நினச்சி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த கைமாறும் என்னால் செய்ய முடியாது. அதனால தான் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் லீவு போட்டுட்டு என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சேன். இதை போய் தப்பாக பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவங்க வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க என்று பாண்டி சொல்ல சொல்ல நளினிக்கு தன்னையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்தது. என்னை மன்னிச்சிடுங்க பாண்டி. நான் தப்பு பண்ணிட்டேன். அக்கா இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. என்னோட அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பாக யோசித்து பேசிட்டேன் என்று மனமுருகி மன்னிப்பு கேட்டவளிடம், எனக்கு உன்னை பற்றி தெரியும் நளினி. நீ நல்லவ தான். ஆனால் யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு தான் இப்படி பேசுகிறேன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் உயிரையும் நம்ம குழந்தை உயிரையும் காப்பாற்றின அன்னைக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு என்றான். இவர்கள் இங்கு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் வெளியில் வந்த மருத்துவர் இளவரசனிடம், கவலைப்படாதீங்க, ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கெல்லாம் பெரிய அடி இல்லை, பிளட் லாஸ் மட்டும்தான், அதையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் என்று கூற அப்பொழுதுதான் அவர்களுக்கு உயிரே வந்தது போன்று இருந்தது. சில நாட்கள் மருத்துவமனையில் நகர சீதாவிடம் தான் செய்த தவறுக்காக மனமுருகி மன்னிப்பு கேட்டாள் நளினி. பிறகு வீட்டிற்கு வந்த சீதாவை சுந்தரம் அருகில் இருக்க அன்போடு ஆரத்தி எடுத்து வரவேற்றாள் நளினி. சுந்தரத்தின் கண்ணீரை துடைத்த சீதா, அப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, சின்ன அடிதான், சரியாயிடுச்சு, கவலைப்படாதீங்கப்பா என்றாள். வீட்டிற்குள் நுழைந்த சீதாவிடம் முதல் வேளையாக தன் மகன் முகிலனை சீதாவின் கையில் ஒப்படைத்தாள். அக்கா, இனிமே இவன் உங்களோட பையன் என்று அவள் கூறியது சீதாவிற்கு கண்ணீரை வரவழைத்தது. இப்படி மாதங்கள் நகர முகிலனை அன்போடு வளர்த்து வந்தாள் சீதா. இப்படி இருக்க யாரும் சற்றும் எதிர்பாராத நிலையில் வாந்தி எடுத்த சீதாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற இளவரசன் அவள் கர்ப்பமாக இருப்பதை தெரிந்து கொண்ட பின் வானமே அதிரும்படி தான் தந்தையாகிவிட்டோம் என்று உரக்க கத்தினான். இது வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிய வர இவ்வளவு நாள் சீதா பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைத்து விட்டதாக எண்ணி இது நாள் வரையில் குடும்பத்தை பார்த்து வந்த சீதாவை இன்று குடும்பமே அவளை அக்கறையாக பார்த்து வந்தது. சீதாவிற்கும் ஆண் குழந்தை பிறந்தது. சில வருடங்களுக்கு பிறகு பாண்டியின் மகன்
தன் மகன் என 2 மகன்களையும் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க அன்போடு அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் பள்ளிக்கு நடந்தாள். தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து துன்பங்களையும் அன்பை ஆயுதமாக்கி வென்றவள் சீதா. இனி சீதாவின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே பொங்கட்டும். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மேலும் இது போன்ற ஃபேமிலி ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. அடுத்து ஒரு நல்ல ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ.